ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ எந்த மசாலாஸ் இல்லாமல் ஸோ நம்ம இன்னைக்கு பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு, இன்னும் வரலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன் டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வீட்லேயே இருக்கிற என்ன சொல்கிறது, ரொம்ப மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நார்மலாக பிரியாணி பண்ண போகிறேன். பட் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ நானும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நானுமே மசாலா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மசாலானா எல்லாம் மசாலா கிடையாது. சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, வந்துட்டாங்க. புதினா இருந்துச்சு, புதினா இருந்துச்சு, கொத்தமல்லி இருந்துச்சு, பச்சை மிளகா மட்டும்தான் இல்ல. நீ பச்சை மிளகா ஏமா போடா ஐய, இது இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டது. மின்ட் எதுக்கு இவ்வளோ? இப்போ என் புருஷன் ஒரு மாதிரிங்க. இங்க பிறகு இருக்கிறத வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மின்ட் நான் எவ்வளவு யூஸ் பண்றது? பேச்சுலர் சிக்கன் பிரியாணி, பேச்சுலர் சிக்கன் பிரியாணி, பேச்சுலர் சிக்கன் பிரியாணி. ஏன் மின்ட் பாரு. ஒரு பாக்ஸ் மின்ட் இருக்கு. இத வச்சு நான் என்ன பண்றது இப்போ? அப்படின்னா நீ மின்ட் செக் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும் இல்லையா? மின்ட் எல்லாம் செக் பண்ணவே இல்லை. கட்டிங் சாப்பிங் எல்லாம் உன்னோடது. ஆனா இன்னைக்கு என்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு யூஸ் பார்த்தாதா? இன்னொரு ஆனியன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ஆனியன் அப்புறம் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது பண்ணதுக்கப்புறம் நம்ம மின்ட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகா பத்தாது, பச்சை மிளகா கட் பண்ணக்கூடாது பிரியாணிக்கு. ஓ செஃப் சொல்றீங்க பிரியாணிக்கு பச்சை மிளகா கட் பண்ணக்கூடாதுன்னு? எங்க வீட்டு செஃப் குக் எல்லாமே என் புருஷன். ஆனா மூஞ்சி மட்டும் மூஞ்சி கழுவி ஊதி வச்சுட்டேன். நான் மூஞ்சியும் கழுவல ஒண்ணும். மூஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு காலியா இருக்கு. அதனால நாங்க இப்ப இஞ்சி பூண்டு மேக் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு குக் பண்ணலாம் சொன்னீங்க சார்? அலாரம் மறந்துட்டேன். எலுமிச்சப்பழம் போட்டாங்களாடா அதுல? ஆமா. வேணுங்கிற சிக்கனையே கழுவல. ஃபர்ஸ்ட் சிக்கனை தானங்க கழுவாங்க. எப்படி சிக்கனையே கழுவல, மேரினேட் பண்ணி வைக்கல. பேச்சுலர்ஸ் பிரியாணில மேரினேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அரிசி ஊற வச்சிங்களா? அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பேச்சுலர்ஸ் பிரியாணி நம்ம அப்பப்போ எல்லாத்தையும் அப்பப்போ போட்டு பண்ண வேண்டியதுதான். நான் இஞ்சிடா நாறு நாரா வரும். இஞ்சினா நாறு நாரா தான் வரும். நல்லா கழுவியா? கடையில் அப்படியே அரைச்சிட்டு வச்சுக்கோ. என்னத்த எடுத்து வைக்கணும்? பாத்திரம்ல எடுத்து கபோர்ட்ல வச்சு நின்று நட ஃப்ரீயா கேமரா வைக்கிறது. இந்த நின்று இருக்கு. குக்கர் எடு. ஏற முடியாது, என்னால ஏற முடியாது. இது என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாம் செப்பரேட்டா இருக்கு. அது ஃப்ரைக்கு, இது பிரியாணிக்கு. ஓ இப்போ ஃப்ரை வேற பிரியாணி வேறயா? ஹீட்டடா சிக்கன் நிறைய சாப்பிடக்கூடாது. என்ன இப்படி பண்ற? ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார். vlog பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன போடுவோம்?
ஏன்னா நீ யூஸ் பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு இருக்க. டொமேட்டோ ஜாஸ்தி இருக்கு, ஆனியன் கம்மி இருக்கு. இல்ல ரெண்டு தான் போட்டேன். போடக்கூடாது. ஆனியன் எவ்வளவு போடுறோமோ அதுல பாதி இது டொமேட்டோ போடணும். சரி எடுத்து வை, கிரேவிக்கு வச்சுக்கலாம். ஆனியன் எல்லாம் முழுசா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு குக்கர் எடுங்க சார். பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு வருஷமே ஆக போகுதுன்னு நினைக்கிறது பாசுமதி அரிசி. ஸோ பாசுமதி அரிசி யூஸ் பண்ணிட்டு இது கேளு, ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணுமா. பிரியாணி பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸ்ல இப்ப கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க நான் காட்டுறேன் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லிட்டு. பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கர்டு, அதுக்கப்புறம் இதுனா கொரியண்டர், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் லெமன் இது புளிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா மிளகுத்தூள், ஸோ சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் சில்லி, அதுக்கப்புறம் இவ்வளவு சிக்கன் ரெடியாக வச்சுக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு பேச்சுலர்ஸ் பிரியாணி ட்ரை பண்ணப்போம். ஸோ வாங்க நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்ற போனா செஃப் சார் அடுப்பே பற்ற வைக்கல. போடு பற்ற வைப்பேன். இதுக்கப்புறம் மறந்துட்டதாடே. ஐயோ ஆயில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கான் பைத்தியக்காரே. கேஸ் நைட் ஆஃப் பண்ணது ஆஃப்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணணும். இதுவே தெரியல. ஐயோ என்னென்னலாம் சொல்லி தரணும்னு தெரியல. ஒன்று பார்த்து 4 பேர் சமைக்க வேற செய்யறாங்க. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாரு போதும் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ இதை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டோம்ல. கிண்டுறது கரண்டி எங்க? கரண்டி இங்கே தான் வச்சிருந்தேன். எங்க வச்சுனே நான் குக்கு எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்பேன். இவர் எடுத்து கொடுப்பாரு, நம்ம இப்ப போடுறது. ஸோ பட்டை, ஸோ கிராம்பு, ஸ்டாரு, பிரியாணி ரைஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய குக்கர்ல சமைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குக்கர் வெடிச்சிருச்சு, அதனால இதுல சமைச்சிட்டு இருக்கோம். இது விசில் வருமா இல்லையான்னு வேற தெரியல. வருமாடா? வரும், வெடிக்கும், அவ்வளவுதான். ரெண்டுல தான் அவசகனமாவே பேசுவோம். நம்ம சட்டி பார்க்க வேண்டியதில்லை, நான் கேமரா பார்த்தே வந்துட்டு பார்த்தா சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து எப்பவுமே பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? வெங்காயம். சார் இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் போடணுங்களா சார்? ஆமா எல்லாமே போடணும். ஸோ நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. என்னன்னா நான் ஆல்ரெடி பாசுமதி அரிசியை ஊற வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா என்னன்னா 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. 5 நிமிஷம் ஆச்சுங்க ஊற வச்சு. இது கருகரும் நாகரம் வரைக்கும் ஒன்றும் நல்லா இன்னும் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் ஆனியன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துருச்சு குட்டி. இது பத்தாது, இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது அடுத்து கொடுங்க சார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் ப்ரொசீஜரு. 1 போடு, என்ன தெரியும். மூணு ஃபுல்லாக வரட்டும். 2 போதா? பத்தாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு இப்போ வதங்கணும். நல்லா இருக்குதுங்க. இப்போ இதை அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு, ஏன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். அடுப்பில் ஸ்லிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். செஃப் சொல்கிறாரு கேட்டுக்கோங்க. செஃப் அழகாக குக் பண்ணுவாருங்க. அப்படியே நீ அங்கிட்டு போயிட்டு என்னை இங்கிட்டு தள்ளிட்ட. ஸ்மெல் போயிடுச்சா பாரு. ஐயோ அப்படியே தொல்லு. ஸோ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு போகணும். இந்த டைம்ல சால்ட் போட்டீங்கன்னா இந்த டைம்ல கொஞ்சம் சால்ட் போட்டீங்கன்னா ஸோ தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கும். அது ஆனியனுக்கு, தக்காளிக்கு தான் போடுவாங்க. ஆனியனுக்கு தான் சால்ட் போட்டா சீக்கிரம் வந்து பதிலாக ஃப்ரை ஆகும்னு போடுவாங்க. இது தக்காளிக்கு தானே போடுவாங்க. நிஜமா யாராச்சும் தக்காளிக்கு போட்டா சீக்கிரம் வதங்குமா இல்ல ஆனியனுக்கு போட்டா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. பச்சை மிளகா போடு. வதக்கவே இல்லை, பச்சை மிளகா போட சொல்றேன். போடு நல்லா கரெக்டா இருக்கும்.
ஸோ நான் பேச்சுலர் பிரியாணி ஏன் மீன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நாங்கள் சமைப்போம், அதனாலதான். அப்படி கிடையாது, அவ்வளோவா நிறைய அது இந்த மசாலாலாம் எதுவுமே இல்லை. பட்டை, கிராம்பு, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வராது செஃப் கட் பண்ண வராது செஃப், இவ்வளோதான் செஃப் வரும். ஏன் அப்படி கட் பண்ணணும் சொல்லு? ஏன் வதங்குமா? அப்பதான் அழகா இருக்கும். அழகு இதெல்லாம் வதங்கிடும் போடும்போது அழகு கட்டிட்டு என்ன பண்ண போற? அழகுன்றது ஜஸ்ட் பர்மனன்ட் கிடையாது. பாசிங் கிளவுட். பியூட்டி பாசிங் கிளவுடா? ஒரு லிமிட். சின்ன வயசுல ஒரு ஃபேஸ் இருக்கும், சின்ன வயசுல ஒரு அழகு இருக்கும். சோ அதே ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டிஃபரெண்ட் அழகா இருக்கும். அதுக்கு 7th ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும், அதுக்கு 10th ல ஒரு டிஃபரெண்ட் இருக்கும், அதுக்கு 12th அப்புறம் ஒரு டிஃபரெண்டா இருக்கும். சோ அதுக்கு என்னன்னா குட்டி, அதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி காலேஜ் லைஃப்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். சோ அதனால அழகு பர்மனன்ட் கிடையாது. ஏன்னா எல்லா அழகு எப்படின்னா அழகு ஆயிட்டே இருக்கும், அழகு ஒரு ஸ்டேஜ்ல டிஃபரெண்டா இருக்கு, அதுக்கப்புறம் கிளவி ஆயிடும். அப்ப இதுதான் பர்மனன்ட்? எதுவுமே பர்மனன்ட் கிடையாது லைஃப்ல. என்னன்னா பர்மனன்ட் சொல்லுவோம், காலேஜ் லைஃப்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதனால அழகு பர்மனன்ட் கிடையாது. ஏன்னா எல்லா அழகு எப்படின்னா அழகு ஆயிட்டே இருக்குமோ, அழகு ஒரு ஸ்டேஜ்ல டிஃப்ரெண்டா இருக்கு, அதுக்கப்புறம் கிளவி ஆயிடும். அப்ப இதுதான் பர்மனன்ட்? எதுவுமே பர்மனன்ட் கிடையாதுடா லைஃப்ல. என்னதான் பர்மனன்ட் சொல்லுவோம்? கிடா கிடோ கிடோ கிடா கிண்டோ கிண்டோ பிறகு எப்படி கிண்டிட்டு இருக்கான் என் புருஷத்துக்குன்னா கிண்டுறது தெரியுது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுவா ஸோ கொத்தமல்லி போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் எப்போ போடுவீங்க மேடம்? இப்போதான் போடணும் மிளகாத்தூள். ஸோ மறந்துட்டேன், சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடணுங்க. 1 காரமாக இருக்கும்டா. 2 என் புருஷ பார்த்தீங்கன்னா என் கையில வேலை செய்யவே விட்டுறது இல்லை. எப்படி புருஷன் எனக்கு அமைஞ்சிருக்கா. மிளகாத்தூள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா படுற மாதிரி போட்டு இந்த மாதிரி கிண்டினா கலரா இருக்கும். நெக்ஸ்ட் தான் இது. ஸோ கொரியாண்டர் நான் பாதி கொரியாண்டர் போட்டுக்கிறேன், பாதி அதுக்கப்புறம் கடைசியா போட்டுக்கிறேன். ஸோ பாதி கொரியாண்டர் போட்டுக்கிட்டு நம்ம பாதியை இதுக்கு வருது. மனசு பிறவியே இந்த மாதிரி தானே. நீ அந்த மாதிரி சொல்லுவீங்க, மனசு பிறவி எல்லாரும் எனக்கு வேற எங்கேயுமே வராதுங்க. இங்க வந்து இந்த வீட்டுல இன்னும் சரியில்லை. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல தூக்கம் தான் வருது, நம்ம மாதிரி தூக்கம் வரும். ஸோ நம்ம இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் எந்த மேரினேஷனும் பண்ணல, நாங்க அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கோம். அப்படியே அழகா போல பண்றேன். நீங்க தான் சொன்னீங்க பியூட்டி இஸ் நாட் பர்மனன்ட்னா, அப்புறதுக்கு அழகா போடுறீங்க சொல்லு. இந்த சமயத்தில் தயிர் ஊற்றவும். தயிர் ஊத்திட்டான், சரிவா? தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடவும். ஸோ எல்லா டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், நல்லா கரெக்டா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட்டுக்கிறோம். என்ன ஆச்சுன்னா கேமரா ஆன் பண்ணாமே மேடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டாங்க, வீடியோ எடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஸோ போட்டிருக்கேன். ஸோ உப்பு காரம் எல்லாம் பார்க்க ஒரு கொதியை விட்டுட்டு நீங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த அரிசி எல்லாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குங்க நிஜமா. கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மின்ட் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் கொரியாண்டர் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் லெமன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா பிரியாணி ரெடி. பேச்சுலர்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடும். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பார்க்க. அலைக்குட்டி இது என்னன்னா நீங்க போட்டதுக்கு அப்புறம் அரிசியை ரொம்ப கிண்டக்கூடாது, உடைஞ்சிரும். ஸோ இப்போ நான் மூடிட்டு 3 விசில் விடலாம். 3 விசில்ல 4 விசில் மாமா 3 கரெக்டா 3 விசில் விட்டலாம். ஒரு விசில இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ஸோ அது விசில் விடுற வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ விசில் விட்டதுக்கு அப்புறம் நான் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன்.
பாருங்க சார் இப்படி வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அடிக்கடி பிடிச்சிருக்கான்னு தெரியல. கலர்ஃபுல்லா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி? ஒண்ணுமே போடாம நல்லா பிரியாணி டேஸ்டிங் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும். ஈஸி பிரியாணி. இது கரெக்டாக இருக்கா? நான் இந்த மசாலாஸுக்கு இந்த ரைஸ் கரெக்டாக இருக்கட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டேஸ்டிங் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குமா? நான் ஃபஸ்ட்டு ரைஸ் தான். நல்லா இருக்குங்க. இஷானா அவனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஷூட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நீ வரலாம். பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மின்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் நாங்கள் யூஸ் பண்ணலை. இந்த வீடியோ இங்கே வாடா, இங்கே உட்கார்றா. கிட்டா இருக்குங்க. இந்த பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா vlog பண்ண விட மாட்டேங்கிறான். வாடா இங்க. வரவும் மாட்டேங்கிறான். வாடா டேஸ்ட் பண்ணி பிரியாணி எப்படின்னு சொல்கிறான். அவங்க நான் பார்த்து கொண்டு வந்து தூக்கி வீசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இருடா கழிச்சு போட்டுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க மறக்காம. சூப்பராக வந்துருக்குது. நான் கூட நல்லா வருமோ இல்லையோன்னு தெரியாமல் ட்ரை பண்ணோம். நல்லா வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஷானா சிக்கன் அழுவு